மண்ணின் வழி சுமந்து எமது உறவுகளின் நினைவுகளையும் அது உணர்வுடனும் உரிமையுடனும் எமது வருங்கால சந்தையினரை கடத்த வேண்டியது எல்லோரினதும் தலையாய கடமையாகும். எமது இனத்தின் மீது ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்த நாள் தொடக்கம் பாரிய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சிங்கள பேரின அரசானது மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் உச்சகட்டமாக 2009ஆம் ஆண்டு மே மாத அளவில் எமது இனத்தின் மீது பாரிய ஒரு இனப்படுகொலை ஒன்று இடம்பெற்றிருந்தது. அவ்வேளைகளில் அங்கு வாழ்ந்த மக்கள் ஒருவேளை உணவு உண்ணக்கூட வழியின்றி இந்த கஞ்சியினை உணவாக பருகி அவர்களது உயிர்களை காத்து கொண்டார்கள். அவ்வாறான இந்த நிகழ்வினை ஞாபகப்படுத்தும் முகமாகவும் எமது வருங்கால இளைய சமூகத்துக்கு எமது வரலாற்றை கடத்தும் முகமாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை நாங்கள் இன்று மேற்கொண்டு உள்ளோம். இது தொடர்ச்சியாக எமது பல்கலைக்கழக மாணவ சமூகத்தினால் மூன்று நாட்களாக மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே 12/5/2025 அன்று பல்வெட்டித்துறை பகுதியிலும், நேற்றைய தினம் கிளிநொச்சி, பரந்தன், புதுக்குடியிருப்பு, முள்ளிவாய்க்கால் பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது இடம்பெற்றிருந்தது. இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள பீடங்கள் வாரியாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்றது. விஞ்ஞான பீடம் நாச்சிமார் கோவில் சந்தியிலும், கலைப்பீடமானது பரமேஸ்வரா சந்தியிலும், மருத்துவ பீடமானது திருநெல்வேலி சந்தியிலும், முகாமைத்துவ பீடமானது கல்வியங்காட்டு சந்தியிலும், ராமநாதன் கலை கலாச்சார பீடமானது மருதனாமட சந்தியிலும், கைதடி சித்த மருத்துவ பீடமானது கைதடி சந்தியிலும் இன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பல உறவுகளை ஆகுதிகளாகவும் பல உறவுகளை அங்கவினர்களாகவும் ஆக்கியுள்ளோம் என்பது எமது வருங்கால சந்ததியினருக்கு நாம் எமது வரலாற்றை கடத்த வேண்டியது எல்லோரினதும் ஒரு தலையாய கடமையாக. மேலும் எமது பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி மட்டுமன்றி ஒரு கண்காட்சி ஒன்று, அதாவது இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட ஒரு கண்காட்சி ஒன்று இன்று 12 மணி தொடக்கம் வருகின்ற 18ஆம் தேதி வரை எமது பல்கலைக்கழகத்தின் உள்ளே இந்த கண்காட்சியானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் ஒரு காணொளி ஒன்றும் இன்றைய தினம் எமது மாணவ சமூகத்தினால் உருவாக்கப்பட உள்ளது. அதோட இன்று இரத்த தான முகாமும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி மட்டுமன்றி எமது பல்கலைக்கழக மாணவ சமூகத்தினால் ஒரு கண்காட்சி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டு இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகத்தின் உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று தொடக்கம் வருகின்ற மே 18ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்து தமிழ் மக்களும் அந்த கண்காட்சியினை மறக்காமல் பார்த்து எமது இனத்தின் ஒரு இனப்படுகொலை ஒன்று எமது இனத்தின் மீது விழுந்தது என்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆகவே அதனை பார்வையிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு யாழ்ப்பாணம் எங்களுடைய நாச்சிமார் கோயிலுக்கு முன்பாக இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த கஞ்சி வழங்குறத பற்றிய ஒரு சிறு காணொலி தொகுப்பு தான். மறக்காமல் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இது பாருங்க, பார்த்தீங்கன்னா வீதியில் போகிற எல்லாருக்குமே கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஞ்சியில் உப்பே இல்லை, அப்படியான ஒரு கஞ்சி தான். என்ன சொன்னால் கஞ்சியை குடித்து தான் நம்ம மக்கள்கள் வாழ்ந்தவியல் இறுதி கட்டங்களில். அப்போ அதை நினைவு கூறுற முகமாக இதை ஒவ்வொரு வருடம் எங்களுடைய இளைஞர்கள் செய்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. பாருங்கள், இந்த வெயிலுக்குள்ளேயும் பாருங்கள் படிக்கிற மாணவர்கள் கஞ்சியை கையில் ஏந்தி கொண்டிருக்கோம். ஆனால் அதை மதிக்காமல் போகிற மக்களும் அதிகம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் அன்று நடந்தது ஞாபகம் இல்லை போல நடக்கு. அப்போ பாருங்கள், அதை மதிக்காமல் போகிற ஒரு இதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தமிழ் பற்றி இல்லாமல் ஒருத்தர் நம்மளை இருக்கிறார். இதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் கணக்கு தமிழுக்கு இதாக இருக்கப்போ அங்கே எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரோம். இனிவரை நீங்கள் தமிழ் மக்கள் தமிழ் இதை மறக்காமல், இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இங்கே ஜப்பானில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் தமிழ் தேசியத்தை மறக்காமோ தமிழ் இதுகளை கடைப்பிடிங்கோ. அதை சந்ததியினர் கடத்தணும், அதுதான் முக்கியம். ஏன்னா இனிமேல் ஜென்ரேஷனுக்கு தெரியாது நோக்கம். இளைஞர்கள் போய் செய்கிற நோக்கமே அதில். இப்போ அடுத்த வார இளைஞர் சந்ததிக்கு நாங்களாம் தூங்களாக இருக்க போகிறோம். யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு போகிறாக்கெல்லாம் தூங்களாக இருக்க போகிறோம். இப்போ நாங்கள் முடிஞ்ச வரை எவ்வளோ அதுக்கு கடத்துகிறோமோ அதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதாக இருக்க போகுது. அதிகமானவர்கள் நின்று அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்திரத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உறவுகளே. உண்மையிலேயே என்ன சொல்கிறது, இந்த கஞ்சியில் பாலோ உப்போ எதுவுமே இல்லை, தனி அரிசியை போட்டு அப்படியே காய்ச்சி தான் எங்களுடைய மக்கள் குடித்து உயிர் வளர்ந்தவங்கன்றதை காட்டுற முகமாக தான் இந்த கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இதே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குறது நிறைவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு கிடாரம் பூராவே காய்ச்சி இப்போ கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஓகே உறவுகளே, இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் அந்த அனுபவங்கள் இருக்குமா இருந்தால், நீங்கள் முள்ளிவாய்க்கால் இந்த கஞ்சி குடித்த அனுபவங்கள் இருக்குமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில்
தெரிவிங்க.